ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ அல்டிமேட் சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. எஸ்ஏ அல்டிமேட் சீரிஸ்ல பயாலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பயாலஜில ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் கவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து தேர்ட் ஃபோர்த் யூனிட், அதாவது சுற்றுச்சூழல், சூழலியல் மற்றும் ரத்த மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இதை கொஞ்சம் கவர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே சார், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷனா இருக்கும் இது. உங்களுக்கு எக்ஸாம் டேட் கிட்ட வந்துச்சு இல்லைங்களா. ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷன், கொஞ்சம் வேகமா போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே நீங்க பாத்தீங்கன்னா மார்ச் 21 இல்லையா. ஓ ஸோ 3. அடுத்ததா உலக நீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 1 இல்லையா. ஸோ 1. வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை 28. ஸோ 3 4 1 2. ஸோ இந்த தினங்கள்லாம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான், அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following does not involved in blood clotting? பின்வரும் எந்த பொருள் ரத்தம் உறைதலில் ஈடுபடுவதில்லை? ரத்தம் உறைதலில் ஈடுபடாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் தான் வந்து ரத்தம் உறைதல்ல ஈடுபடாது. ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடியதா இருக்கும். சரியா, ரத்தம் உறைதலை தடுக்கும் படிச்சிருப்போம். அதே மாதிரி விட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு பயன்படும். அதே மாதிரி புரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன், சரியா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஃபைப்ரினோஜன், அதே மாதிரி கால்சியம், இது எல்லாமே என்னதான் ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடியதா தான் இருக்கும். இதுதான் மட்டும்தான் வந்து ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடியதா இருக்கும், ஹெப்பாரின் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டாக்டர் வர்கீஸ் குரியன் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. வர்கீஸ் குரியன் வந்து பால் பண்ணை, இங்க இருக்கு பாருங்க, முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து he is the father of white revolution, இவர் வெண்மை புரட்சியின் தந்தை ஆவார்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தான் இல்லையா. இவர் தான் வந்து நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் பாருங்க, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய NDDB உருவாக்குனவர் இவர் தான். அதே மாதிரி ஒரு வெண்மை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி அப்படின்றதுன்னா பால் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி அதிகப்படுத்துறது தான் இவர் தான் பண்ணாரு. அதே மாதிரி அமுல் பால் பண்ணை இருக்குல்ல, இது இவர் மூலமா உருவாக்கப்பட்டது தான். அதே மாதிரி இவர் வந்து இந்திய பால் பண்ணை தொழிலின் சிற்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவின் பால்காரர் அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு கூற்றுகளுமே சரிதான் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர், அதாவது தவறான இணை கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறான இணை. பழவியல், அதாவது இந்த ஸ்டடி ஆஃப் ஃபார்மிங், பண்ணைகள் உருவாக்குறோம் இல்லையா, அதை பத்தின படிப்புகள் பேர் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பழவியல் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா ஃபொமாலஜி தான் இல்லையா. ஃப்ரூட் ஃபார்மிங்க ஃபொமாலஜின்னு சொல்லுவோம். வெஜிடபிள் ஃபார்மிங்க ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோமா, இல்ல. வெஜிடபிள் ஃபார்மிங்க என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஒலரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்ட். அப்போ இதுதான் தவறான இணை. ஃப்ளவர் ஃபார்மிங் ஃப்ளோரிகல்ச்சர் தான். ஃபிஷ் ஃபார்மிங்ன்றது ஃபிசிகல்ச்சர் தான். அப்போ ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்ததான் நீங்க கமெண்ட்ல என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு, அதோட பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். அமோனிஃபிகேஷன், அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்துறது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை தாவரங்கள் நிலைநிறுத்துறதுல அதெல்லாம் ஒரு சில நுண்ணுயிரிகளால தான் நடைபெறும். அதுக்கு எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது, நைட்ரஜன் சுழற்சி அதோட படிநிலைகள் படிச்சிருப்பீங்க, அது எதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மோனியா வாதலுக்கு வந்து பாக்டீரியாவும் பூஞ்சையும், சரியா, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. நைட்ரஜன் வெளியேற்றத்துக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ். அதே மாதிரி நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரோபாக்டர். சாரி 2. நைட்ரேட் ஆதலுக்கு வந்து ரைசோபியம். சாரி, நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு தான் வந்து ரைசோபியம் 1. நைட்ரேட் ஆதலுக்கு தான் நைட்ரோபாக்டர். சரி, அப்போ 4 3 1 2 இங்க பாத்துக்கோங்க. அமோனிஃபிகேஷன் அப்படின்றது பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா சூடோமோனாஸ். சூடோமோனாஸ் தான் வந்து நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய ஒரு பாக்டீரியா. அதே மாதிரி நைட்ரஜன் பிக்சேஷன், நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு ரைசோபியம். ரைசோபியம் அப்படின்றது என்னன்னா தாவரங்களோட வேர்கள்ல நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியம். நைட்ரிஃபிகேஷனுக்கு வந்து நைட்ரோபாக்டர். அப்போ 4 3 1 2 ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. which system of a combination conventional aquaculture with hydroponics in
சிம்பயாட்டிக் என்விரான்மெண்ட், அதாவது நீரில் வளர்க்கும் பழமையான முறை மற்றும் மண்ணில்லா வேளாண் முறையும் சேர்த்து உருவாகும் புதிய முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தாவரங்களை வளர்க்கக்கூடிய இந்த முறைகள்ல இந்த நீரில் வளர்க்கும் பழமையான முறையும் மண்ணில்லா வேளாண் முறையும் சேர்த்து உருவாக்குனதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்வாபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீரில் தாவரங்களை வளர்க்கும் முறை, அதாவது தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கனிம ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்தியே தாவரங்களை வளர்ப்பாங்க, மண்ணிலே இருக்காது தண்ணிலேயே. இந்த மாதிரி ஏரோபோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று ஊடகத்திலேயே காற்றுல இருக்கக்கூடிய சத்துக்கள், அதே மாதிரி சத்துக்கள்லாம் வந்து காற்று ஊடகத்துல தூவி அது மூலமா தாவரங்கள் வளர்ப்பாங்க. ஏரோனா காற்று, ஹைட்ரோனா நீர். சரிங்களா, இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோனா என்ன சொல்ல போறோம், காற்று. ஏர்னா காற்று இல்லையா, ஹைட்ரோனா நீர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following statement about biogas and choose the correct statement. First one பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரி வாயு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிரி வாயுவின் பெரும் பகுதி வந்து மீத்தேன். மேஜர் காம்போசிஷன் ஆஃப் பயோகேஸ் இஸ் மீத்தேன். ஆமாண்டா இல்லையா, உயிரி வாயுவின் பெரும்பான்மையான பகுதி என்னன்னா மீத்தேன் தான். ஓகே, அடுத்ததா இது கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் கரெக்ட் தான் இல்லையா. இட் ஆல்சோ நோன் அஸ் கோபர் கேஸ். அடுத்ததா இட் ப்ரொடியூஸ் அண்டர் ஏரோபிக் சுச்சுவேஷன் பை டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் வேஸ்டஸ், அதாவது ஆக்சிஜன் அற்ற நிலையில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சிஜன் முன்னிலையில விலங்கு கழிவுகளை சிதைக்கும் போது கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் முன்னிலையில இல்ல, ஆக்சிஜன் அற்ற நிலையில தான். நொதித்தல்னாவே என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனே இருக்காது. சரிங்களா, அப்போ ஆக்சிஜன் அற்ற நிலையில தான் நொதித்தல் நடைபெறும். அதாவது விலங்கு கழிவுகளான இந்த சாண எரிவாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாணத்தை நொதிக்க வைப்பாங்க. என்னன்னா தொட்டியில மூடி போட்டுருவாங்க, ஆக்சிஜன் இல்லாத நிலையில தான் அது நொதித்தல் செய்யும். அது மாதிரிதான் பயன்படுத்துவாங்க. அப்போ 1, 2 கரெக்ட், இது தவறு. சரி, ஆக்சிஜன் முன்னிலைன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் முன்னிலைன்னு வரக்கூடாது, ஆக்சிஜன் அற்ற நிலையில தான். அப்போ 1 மற்றும் 2 சரியானது. 1 and 2 ஆர் கரெக்ட். சரி, இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா எரிபொருளா பயன்படுது. அதே மாதிரி வாகனங்கள் எரிபொருளாவும் வீட்டுல சமையல் எரிவாயுவும் பயன்படுது. அடுத்ததை பாருங்க, ப்ளூ பேபி சிண்ட்ரோம் இஸ் காஸ்ட் பை வாட்டர் கண்டாமினேட்டட், அதாவது நீல குழந்தை நோய் என்பது டேஷ் நீரில் கலப்பதால் ஏற்படுகிறது. அதாவது இந்த சுற்றுச்சூழல்ல படிச்சிருப்போம் நம்ம, ஒரு சில கழிவுகள்லாம் அந்த கெமிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் கலக்கறதுனால நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதுல நீல குழந்தை நோய் அப்படின்றது எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரேட் கழிவுகளாலதான். இந்த நைட்ரேட் வந்து நீர்ல கலப்பதனால நீல குழந்தை நோய் அப்படின்றது ஏற்படுது. சரிங்களா, அதே மாதிரி ஆர்சனிக் வந்து பக்கவாதம் ஏற்படுறது காரணமா இருக்கும். யுரேனியம் வந்து இனப்பெருக்க கோளாறு, நுரையீரல் புற்றுநோய், காசு நோய், இந்த மாதிரியான நோய்கள் வரும். குளோரைடு எதுக்கு பயன்படுது, என்ன நோய் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது இதுல எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. CO2 is the major greenhouse gas, கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பசுமை இல்ல வாயுக்களில் முதன்மையானது. கரெக்ட் தான் இல்லையா, ஸோ கரெக்ட். அடுத்தது ஓசோன் அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியரில் காணப்படுகிறது, இதுவும் கரெக்ட் தான். ஓசோன் அடுக்கு எங்க இருக்குது, ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் லேயர் இஸ் பிரசன்ட் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர், கரெக்ட். வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் 20 மடங்கு வெப்பத்தை மீத்தேன் கூட்டுகிறது. அதாவது மீத்தேன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா மீத்தேன் கேஸ் கேன் இன்க்ரீஸ் ஹீட் 20 டைம்ஸ் மோர் தென் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு அதிகமான வெப்பத்தை மீத்தேன் கொடுக்குது. ஆனா என்ன பண்ணுன்னா கார்பன் வந்து அது தக்க வச்சுக்கும், மீத்தேன் வந்து வெப்பத்தை வெளிவிட்டுடும். ஓகேவா. அதே மாதிரி கியாட்டோ ஒப்பந்தம் ஓசோன் பாதுகாப்போடு தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, கியாட்டோ ஒப்பந்தம் அப்படின்றது என்னன்னா காலநிலை சம்பந்தமான ஒரு மாநாடு. காலநிலை மாறுபாடுகள் நடைபெறுது இல்லையா, அது சம்பந்தமான ஒரு மாநாடு தான். ஓசோன் பாதுகாப்பு அப்படின்றது வியன்னா மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாநாட்டுலதான் ஓசோன் பாதுகாப்பு பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ தவறான கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கியாட்டோ புரோட்டோகால் இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர்ன்றதுதான் இன்கரெக்ட் பேர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர். இங்கேயும் தவறான இணை தான் கேட்டிருக்கு. ஸோ வேற சுந்தர்லால் பகோனா சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் தான் இல்லையா, கரெக்ட் தான். ஓகே, அடுத்ததா ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமனிதர், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. அடுத்தது சலீம் அலி பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பறவை மனிதர், இதுவும் கரெக்ட் தான். ஆர் மிஸ்ரா அப்படின்றவர் யாருன்னா சூழ்நிலையலின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, ஆர் மிஸ்ரா அப்படின்றது இந்திய சூழ்நிலையலின் தந்தைன்னு சொல்லுவோம், இந்திய சூழ்நிலையலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் தவறான இணை, ஆப்ஷன் டி தான். சூழ்நிலையலின் தந்தைன்னு சொல்லி வான் அம்போல்ட் அப்படின்னு சொல்றவர் தான். ஜென்ரலா சூழ்நிலையலின் தந்தைன்னு சொன்னா இவர் தான் சொல்லணும். இந்திய சூழ்நிலையின் தந்தைன்னு சொன்னாதான் ஆர் மிஸ்ரான்னு சொல்லணும். ஓகே, அப்ப இதுதான் இன்கரெக்ட். அடுத்து பாருங்க, which of the following species is an example for estivation?
கோடைக்கால உறக்கத்தை மேற்கொள்ளும் உயிரிக்கு எடுத்துக்காட்டு. கோடைக்கால உறக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா மண்புழு தான் வரும். சரிங்களா? எர்த்வார்ம் இதுதான் வந்து கோடைக்கால உறக்கத்தை மேற்கொள்ளும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல ஈரப்பதம் கம்மியா இருக்கும், அதோட தோள்கள்லாம் வறண்டு போயிடும். அதனால என்ன பண்ணா இது மண்ணுக்கு அடியில போயிட்டு ஈரப்பதமான இருக்கிற இடத்துல தன்னோட உடல் மூலயமா கோழைகளை சுரந்து அது மூலயமா சுவாசத்தை மேற்கொள்ளும். அப்ப காலநிலை மாறும்போது மண்ணுல ஈரப்பதம் ஆச்சுன்னா அப்ப மேலுக்கு வரும். சரியா? அப்போ கோடைக்கால உறக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உறக்கம்னா என்னன்னா கோடை காலத்துல அதோட செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம அதோட செயல்கள் எல்லாம் முடங்கி இருக்கும். அதுதான் கோடைக்கால உறக்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி குளிர்கால உறக்கத்துக்கு வந்து வவ்வால் எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் கொடுத்துருக்காங்க. இதுல நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில் மூணுமே துகள் உடைய வெள்ளை அணுக்கள் சொல்லுவோம். லிம்போசைட்டுகளும் மோனோசைட்டுகளும் துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள் சொல்லுவோம் இல்லையா? இதோட பணிகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அணுக்கள் என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு கொடுத்துருக்காங்க. நியூட்ரோஃபில் பாத்தீங்கன்னா என்ன செய்யும் பாத்தீங்கன்னா வைரஸ் தொற்றின் போது எதிர்பொருள் உண்டாகுதல், இதுதான் இல்லையா? சாரி, நோய் தொற்றின் போது எண்ணிக்கை அதிகரிக்கும். 2. பேசோஃபில் பாத்தீங்கன்னா வீக்கம் உண்டாகும் போது வேதிப்பொருள்களை வெளியேற்றும். ஈசனோஃபில் பாத்தீங்கன்னா நச்சுக்களை அழித்தல், ஒவ்வாமை அலர்ஜி எல்லாம் இருக்கும் போது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாம் அழிக்கக்கூடியதா ஈசனோஃபில்கள் இருக்கும். சோ 1. அடுத்ததா லிம்போசைட்டுகள். லிம்போசைட்டுகள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வைரஸ் தொற்றின் போது எதிர்ப்பொருளை உருவாக்குகிறது. ஓகே, 2, 4, 1, 3. அதே மாதிரி பாக்டீரியாவை விழுங்கும் செல்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெட் புக் டேட்டா ரிலீஸ்டு பை, சிவப்பு தரவு புத்தகத்தை எந்த அமைப்பு பராமரிக்கிறது அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் IUCN தானே, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன், அதாவது இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய IUCN இதுதான் வந்து சிவப்பு தரவு புத்தகத்தை பாதுகாக்கிறது. சரி, சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள், அழிந்த விலங்குகள், இதோட பட்டியல்லாம் அதுல இருக்கும். அந்த பட்டியல் புக்ல வந்து அழிந்து போன விலங்குகளுக்கு வந்து கருப்பு நிறம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அழியும் தருவாயில் உள்ள விலங்குகளுக்கு வந்து சிவப்பு நிறம் கொடுத்திருப்பாங்க. அதை பராமரிக்கக்கூடிய அமைப்பு எதுனா IUCN. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் இன்கரெக்ட் பேர். அதாவது ரத்தத்துல இந்த அணுக்கள்லாம் வெள்ளையா அதாவது குறைஞ்சிச்சுனாவோ அதிகரிச்சுனாலோ ஒரு சில டிசீஸ் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சோ அனீமியா அப்படின்றது ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் தான், டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னா சிவப்பணுக்கள் இல்லையா? சோ ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைதல் கரெக்ட் தான். அடுத்தத பாருங்க, லியூகோபினியா, ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் இல்ல, வெள்ளை அணுக்கள் வந்து குறையறதுதான் லியூகோபினியா. லியூகோசைட்ஸ்னா வெள்ளை அணுக்கள் தானே? சோ அந்த பேரை வச்சு கூட ஞாபகம் வச்சுங்க, வெள்ளை அணுக்கள் வந்து குறையும். சரியா? அதுதான் லியூகோபினியா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் வந்து தவறானதா இருக்குது. ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட் பேர். அடுத்ததா பாருங்க, திராம்போசைட்டோபினியா, ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல் கரெக்ட் தான். லியூகோசைட்டாசிஸ் இருக்குங்களா, ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ், இதுவும் கரெக்ட் தான். சோ இதுல நீங்க என்ன ஒரு ஐடியா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யான் வருது பாருங்க, அனீமியா, லியூகோபினியா, சைட்டோபினியா, யான் வர்றது எல்லாமே குறைவு தான். சரியா? இங்க சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறையும் தான். அதே மாதிரி இங்க வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறையும். இங்க வந்து தட்டணுக்களோட எண்ணிக்கை குறையும். இங்க சைட்டோசிஸ் இருக்குங்களா, இங்க மட்டும்தான் வந்து வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒரே இடத்துல மட்டும்தான் அதிகரிக்கும், மற்றது எல்லாமே வந்து குறையும். இது ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுலயுமே தவறான இணை தான் கேட்டிருக்கு. சோ பண்ணதுன்னு பாருங்க, மனித உடலில் எரித்ரோசைட்ஸ் ஆர் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஆமா தான் இல்லையா? மனித உடலில் அதிக எண்ணிக்கையில் உள்ள செல்கள் எரித்ரோசைட்டுகள் தான். அதுதான் மெச்சூர்ட் எரித்ரோசைட் டஸ் நாட் ஹேவ் நியூக்ளியஸ், அதாவது முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைட்டுகள் உட்கருக்கள் இல்லை. எரித்ரோசைட்னா என்னன்னு தெரியுது இல்லையா? ரத்த சிவப்பணுக்கள் தான். அப்ப ரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு இல்லை தான், WBCல தான் உட்கரு இருக்கும். இப்ப இதுவும் கரெக்ட் தான். அதுக்கடுத்தா எரித்ரோசைட்டுகள் குறைந்தால் ரத்த சோகை ஏற்படுகிறது. ஆமா தான் இல்லையா? ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிச்சுன்னா என்ன வரும்? நமக்கு ரத்த சோகை ஏற்படும். கரெக்ட் தான். எரித்ரோசைட்டுகள் கணையத்தில் அழிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறான இணை, இன்கரெக்ட் பெயர். எரித்ரோசைட்ஸ் டெட் இன் பான்கிரியாஸ், இதுதான் தவறு. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா லிவர், சரியா? கல்லீரல் அல்லது மண்ணீரல்ல தான் அதாவது சிவப்பணுக்கள் வந்து அழியும். இததான் வந்து RBCயின் கல்லறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெட் பிளட் செல்லோட கல்லறைன்னு எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கல்லீரல் அல்லது மண்ணீரல் தான் சொல்லுவோம். அப்ப இதுதான் இன்கரெக்ட் பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
சூஸ் த கரெக்ட் பேர். ஹார்ட் சாம்பர்ஸ். ஓகே, இருங்க பாருங்க. டூ சாம்பர்ட் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருவாழ்விகளா? இல்ல, டூ சாம்பர்ஸ் வந்து மீன்களுக்கு தான் இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு தான் இருக்கும். நான்கரைகள் வந்து முழுமையுறா. நான்கரைகள் எதுக்கு இருக்குன்னா ஊர்வனகு தான். ஆமா, முழுமையா, அதாவது அந்த அறைகள் வந்து நான்கரைகளா முழுமையா பிரிக்கப்படாம இருக்கும். அது வந்து எதுக்கு இருக்குன்னா ஊர்வன தான். சரியா? இந்த ஊர்வனாலே ஒன்னு எக்ஸெப்ஷன் என்னன்னா குரோக்கடைல். குரோக்கடைலுக்கு மட்டும் எத்தனை அறைகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4 அறைகள். குரோக்கடைல் வந்து ஊர்வன வகுப்பை சேர்ந்தது இல்லையா? ஆனா அதுக்கு மட்டும் 4 அறைகள் இருக்கும். சோ அது மட்டும் எக்ஸெப்ஷனா இருக்கும், அது மட்டும் பாத்துங்க. அதே மாதிரி 3 அறைகள் எதுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இருவாழ்விகளுக்கு தான் இருக்கும். தவளை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து 3 அறைகள் இருக்கும். 4 அறைகள் வந்து பறவைகள் பாலூட்டிகளுக்கு தான் இருக்கும். சோ அப்ப தவறான இணை தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. சரியானது. சோ அப்ப இது எல்லாமே தவறா இருக்கு. இருவாழ்விகள் கிடையாது. இருவாழ்விகளுக்கு 3 அறைகள் இருக்கும், மீன்களுக்கு 2 அறைகள் இருக்கும், பாம்புகள் ஊர்வனவது இல்லையா முழுமையுறா 3 அறைகள் இருக்கும். இப்போ தவறான சரியானதுன்னு பாத்தீங்கன்னா 4 அறைகள் முழுமையுறாது ஊர்வனக்கு இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்பிக்மோமானோமீட்டர். ஸ்பிக்மோமானோமீட்டர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிபி செக் பண்றாங்க இல்லையா, ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர். ஸ்பிக்மோமானோமீட்டர்ன்றது பிளட் பிரஷர். அடுத்ததான் எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இதயத்தின் மின்திறன் மாற்றம் பதிவு. ரெக்கார்ட்ஸ் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட். ஓகேவா? அப்போ 1. அடுத்தது ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதய குழல் வரைபடம், கார்டியோவாஸ்குலர் டயக்ராம். 4. அடுத்ததா ஸ்டெத்தஸ்கோப், மனித உடல் உள்ளுறுப்புகளின் ஒலியை அறியக்கூடிய கருவி. ஹியூமன் பாடி விசரல் சவுண்ட். சோ என்ன வரும்? 2. 3 4 3 1 4 2. அதே மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, ஆஞ்சியோகிராம் அப்படின்றது என்னன்னா அதாவது இதயத்தோட குழல் அமைப்பு வரைபடமா காட்டக்கூடியது. ஆஞ்சியோபிளாஸ்ட் அப்படின்றது எங்க அடைப்பு இருக்குதோ அது ஒரு பலூன் மூலமா நீக்கக்கூடியது ஆஞ்சியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following statements and choose incorrect one. பின்வரும் கூற்றை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடு. தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. Leukocytes is the only type of blood cell as nucleus. லியூகோசைட்டுகள் உட்கருவையுடைய ஒரே ரத்த செல்கள். ஆமா தான். லியூகோசைட்ஸ்னா என்னன்னு தெரியுதுங்களா? WBC, ஒயிட் பிளட் செல், ரத்த வெள்ளை அணுக்கள் இல்லையா, அது மட்டும் தான் உட்கருவை இருக்கும். ஓகே, கரெக்ட் தான். அடுத்ததான் நியூட்ரோபில் இஸ் த ஹையஸ்ட் ஷேர் இன் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்டுகளில் பெரும்பான்மையாக நியூட்ரோபில்கள் காணப்படுகிறது. ஆமா தான் இல்லையா? 60ல இருந்து 65% வந்து நியூட்ரோபில்கள் தான் இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். அடுத்ததான் லிம்போசைட்டுகளின் முதன்மை பணி ஆன்டிபாடி உற்பத்தி. ஆமாவா? இல்ல இல்லையா? லிம்போசைட்டுகள் ஆமா ஆன்டிபாடி உற்பத்தி தான், லிம்போசைட் தானே, சாரி, கரெக்ட் தான். அப்போ மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரி. none of them above, எல்லாமே சரிதான், மூன்றுமே கரெக்ட் தான். ஆன்டிபாடி உற்பத்தினா நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடியது வெள்ளை அணுக்கள் தான் இல்லையா, சோ கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following organ consider as thermoregulator? பின்வரும் எந்த உறுப்பு வெப்ப சீராக்கியாக செயல்படுகிறது? எந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான். இது என்ன பண்ணா விந்தணுக்கள் வளர்வதற்கு தேவையான அந்த கரெக்டான வெப்பநிலையை மனித உடல்ல ஏற்படுத்தும். அதனாலதான் இது வந்து வெப்ப சீராக்கி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க. ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் எனாக்டட் when? குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1994. அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு என்ன பண்றாங்கன்னா குழந்தைய அழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வேணுமான ஜெண்டர், சரியா, ஆண் வேணுமோ ஆண், பெண் வேணுமோ பெண், அந்த மாதிரி பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பெண் குழந்தைகளோட விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? அப்போ நம்மளோட இந்தியால 1000 ஆண்களுக்கு 947 6 பெண்கள் தான் இருக்காங்க. சரியா? அப்போ பெண் குழந்தைகளோட விகிதம் குறைஞ்சிட்டே வருது. இதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா சட்ட ரீதியா தடை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது எந்த வருஷம்னா 1994. அடுத்த கொஸ்டின் பாருங்க. லீடிக் செல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சார்? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். லீடிக் செல்கள் செர்டோலி செல், ஓவம், ஸ்பெர்ம் செல். சரியா? லீடிக் செல் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் உற்பத்திக்கு பயன்படும் இல்லையா. சோ 3. செர்டோலி செல் என்னன்னு பாத்தீங்கன்னா விந்தணுக்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தாதி செல் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்கு வந்து 1. அடுத்தது அண்ட செல். மனித உறுப்புகள்லயே மிகப்பெரிய செல் எதுன்னு பாத்தீங்கன்னா அண்ட செல் தான். அப்போ மிகப்பெரிய செல் அண்ட செல். விந்து செல் வந்து மனிதனின் மிகச்சிறிய செல். சோ அப்ப 3 1 4 2.
3142 ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन பாருங்க. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுல கரெக்டானது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீமோகுளோபின் இன் ஆர்பிசி கேன் கேரி ஆக்சிஜன் ஒன்லி. ரத்த சிவப்பணுக்கள் உள்ள ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை மட்டும் கடத்துகிறது. இல்லையா, ஆக்சிஜனை மட்டும் கடத்தாது, கார்பன் டை ஆக்சைடு தான் சேர்த்து கடத்தும். அதே அடுத்து பாருங்க, ஹீமோகுளோபின் இன் ஆர்பிசி கேன் கேரி கார்பன் டை ஆக்சைடு ஒன்லி. ஒன்லி கொடுத்துருக்கிறதுனால தான் இது தவறு. சரியா, அப்போ இதுவும் தவறானதுதான். ஓகே, அடுத்ததா ரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் கடத்துகிறது. ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் கடத்துது. சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரியானது தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் ரத்த முறைதலில் பங்கேற்கிறது. ஹீமோகுளோபின் வந்து ரத்த முறைதல்ல பங்கேற்காது. ரத்த தட்டணுக்கள், ரத்த தட்டுக்கள் சொல்லக்கூடிய திராம்போசைட்ஸ், இதுதான் வந்து ரத்த முறைதல்ல பங்கேற்கும். சோ தவறானது தான். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஓகே பாருங்க. அதாவது இந்த வந்து ஹார்மோன்கள் இல்லையா, இந்த ஹார்மோன்கள் எந்தெந்த நிலையில எப்படி இருக்கும், குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா அப்படின்றதா இந்த क्वेश्चन. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிலையில எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறைவா இருக்கும். மென்ஸ்ட்ரல் பேஸ்ல டிக்ரீஸ் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, அடுத்து பாருங்க ஓவுலேட்டரி பேஸ், அதாவது அண்டம் விடுபடும் நிலையில எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் உச்ச நிலையில இருக்கும். சோ இது வந்து 1. ஓகே, 3 1. அடுத்தா லூட்டியல் நிலை, லூட்டியல் நிலையில எப்படி இருக்கும், லூட்டியல் ஃபேஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் FSH ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது FSH குறைவா இருக்கும். அடுத்ததா பாலிகுலார் நிலையில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா FSH அதிகரிப்பு, ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப 4 3 1 2 4 ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. Which food should be consumed in excess to prevent osteoporosis? அதாவது ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க எந்த உணவை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும்? எந்த உணவுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம். எலும்பு அப்படின்னாலே கால்சியம் இல்லையா. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்பு வந்து அதிகப்படியான தேய்மானமாய் உடையிற மாதிரி இருக்கும். எலும்புகள் மேல அதாவது எலும்பு ரொம்ப தேஞ்ச மாதிரி இருக்கும், உடையிற நிலையில இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸ் குறைபாடுனால ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும். அதே மாதிரி பொட்டாசியத்தினால என்ன வரும்னா மசில் ஃபேட்டிக், தசை சோர்வு வரும். அதே மாதிரி தசை தூண்டல்கள், நரம்பு தூண்டல்கள்லாம் கடத்த முடியாத நிலை இருக்கும். அதே மாதிரி இரும்புனால என்ன வரும், அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வரும். அப்போ இங்க ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கணும்னா எந்த உணவு அதிகமா எடுத்துக்கணும்னா கால்சியம். கால்சியம் எதெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பால்ல இருக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்க. Consider the following statement about hemoglobin, choose correct statement. அதாவது ஹீமோகுளோபின் குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் கேரிஸ் ஆக்சிஜன் இன் பிளட். இது ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. ஆமா, அந்த ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது தான் இல்லையா, சரியான கூற்று தான். இதன் பகுதி கூறு அயோடின். ஹீமோகுளோபினின் பகுதி கூறு அயோடினா சாரி இல்ல இல்லையா, அயன். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலதான் மிஸ்டேக்ஸ் வைப்பாங்க. நம்ம படிக்கும் போது அயோடின் அயன் ஒன்னாவே படிச்சிருப்போம் இல்லையா, அயோடின் அயன் 2 1 படிச்சிருப்போம். அயோடின்னா ஐ வரும், அயனுக்கு என்ன வரும், இரும்பு Fe வரும் இல்லையா. சோ அப்ப தவறான கூற்று இது. அதுக்கு அடுத்த பாருங்க, சில நோய்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கிறது. நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா WBC தான், RBC இல்லையா. சோ WBCனா தான் கரெக்டா. அப்ப இதுவும் தவறானதுதான். ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. ஹீமோகுளோபின் இருக்கிறதுனாலதான் ரத்தம் எப்படி இருக்கு, சிவப்பு நிறமா இருக்கு. சோ இது கரெக்ட் தான். சோ இப்போ 1 மற்றும் 4 சரியானது. 1 and 4 are correct. ஓகே, அடுத்து பாருங்க. ஆடம்ஸ் ஆப்பிள் இஸ் த growth of. ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரல் வளை, ஆண்களோட குரல் வளை இங்க துருத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா. பெண்களுக்கு இருக்காது, ஆண்களுக்கு மட்டும் இருக்கும். பருவ மாறுபாடுகள் இருக்கு இல்லையா, பருவ வளர்ச்சி அடையும் போது மாறுபாடுகள் ஏற்படும். அப்ப அந்த குரல் வளை மட்டும் ஆண்களுக்கு கொஞ்சம் துருத்திட்டு தெரியும். அதுக்கு பேர் தான் ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா குரல் வளை. அந்த குரல் வளையினாலதான் ஆண்களோட குரல் வந்து கடினமா மாறும், பெண்களுக்கு வந்து மென்மையா இருக்கிறதுக்கு காரணம். பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2. Veins is better than arteries to take blood sample. ரத்த மாதிரிகளை எடுக்க தமனிகளை விட சிரைகள் சிறந்தவை. ஆமாந்தா இல்லையா, தமனிகள் தான் சிறந்தது. தமனிகளை விட சிரைகள் தான் சிறந்ததா இருக்கும். கரெக்ட் தான். அடுத்ததா, சிரைகளில் உள்ள ரத்தத்தில் ரத்த அழுத்தம் அதிகம் இல்ல, சிரைகள்ல ரத்த அழுத்தம் குறைவா இருக்கும். அதனாலதான் வந்து அங்க இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் கொடுக்குறாங்க. சோ அப்ப இது தவறானது. அப்போ 1 சரி, 2 தவறு.
வாக்கியம் 1 சரி 2 தவறு. அடுத்து பாருங்க, இதுவும் கூற்று காரணம் தான். ஸோ ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் டைப், அதாவது மனித இதயம் மயோஜெனிக் வகையை சார்ந்தது. ஆமாதான் இல்லையா? மனித இதயம் மயோஜெனிக் வகையை தான் சார்ந்தது. அடுத்ததான் இதய துடிப்பு நரம்பு தூண்டல்களால் தூண்டப்படுகிறது இல்ல, சரியா? ஹார்ட் பீட் இன்டியூஸ்ட் பை நர்வ் இம்பல்ஸ்ன்றது தவறான கூற்று. சோ இது தவறு. என்னன்னா மனித இதயம் மயோஜெனிக் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி, மயோஜெனிக் நியூரோஜெனிக் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் இதய தூண்டல்கள் இருக்கு. இதுல மயோஜெனிக் அப்படின்றது என்னன்னா இதயத்திலே மாறுபாடு அடைந்த ஒரு சிறப்பு தசை இருக்கும், இதய தசை. அது மூலயமா வந்து இதய தூண்டல்கள் தூண்டப்படுது. எக்ஸாம்பிளா முதுகெலும்பிகள் எல்லாம் சொல்லலாம். சரி, நம்ம எல்லாமே முதுகெலும்பிகள் தானே, அப்ப நம்மளோட இதயம்லாம் வந்து மயோஜெனிக் வகை தான். இது இதயத்துல மாறுபாடு அடைந்த ஒரு சிறப்பு தசை மூலயமா நடைபெறும். ஆனா இந்த நரம்பு தூண்டல்கள் மூலயமா நடைபெறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூரோஜெனிக்னு சொல்லுவோம். இது வந்து இந்த வலைத்தசை புழுக்கள் இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான உயிரினங்களுக்கெல்லாம் வந்து நியூரோஜெனிக் நரம்பு தூண்டல் இதய துடிப்பு இருக்கும். இப்ப மனித இதயம் கேட்டிருக்கிறதுனால மயோஜெனிக் கரெக்ட் தான். சரி, அப்ப இது நரம்பு தூண்டல் இல்ல, மாறுபாடு அடைந்த ஒரு சிறப்பு இதய தசை மூலயமா தூண்டப்படுது. அப்ப என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 1 சரி, கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, நம்மாழ்வார் எஸ்டாப்ளிஷ்ட் கொளிஞ்சி எக்காலஜிக்கல் ஃபார்ம் ஹவுஸ் இன் டேஷ், அதாவது கொளிஞ்சி சூழ்நிலை பணியை நம்மாழ்வார் எங்கு உருவாக்கினார்னு கேட்டிருக்காங்க. எங்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில தான் உருவாக்குனார். புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான். இந்த நம்மாழ்வார் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண் விஞ்ஞானி. இவர் வந்து இயற்கையை வந்து, அதாவது வேளாண் நிலங்களை வந்து தரிசு நிலங்கள்லாம் வந்து விளைநிலமா மாத்தணும் அப்படின்றதா குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரிசு நிலங்கள்லாம் விளைநிலமா மாத்துறாரு. அதே மாதிரி கரூர்ல வானகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி அம்மன் கூரையில வந்து சமூக காடு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திருப்பாரு. இது வந்து பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து பாருங்க, வாட் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி, மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோலா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நீர் பெரணி. இது என்ன பண்ணும்னா நீர்ல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும். இது எதுக்காகனா நைட்ரஜனை நிலைநிறுத்துது. எப்படி பண்ணீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நீல பச்சை பாசி. இது என்ன பண்ணும்னா சைனோ பாக்டீரியாவோட கூட்டு உருவாக்கத்தை மேற்கொண்டு இது மூலமா நைட்ரஜன் நிலைநிறுத்தும். இது என்ன பண்ணும்னா நீரின் மேல ஒரு படலம் மாதிரி மிதந்துட்டு இருக்கும். அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை, ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். எதுனா அசோலா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.